ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் மலை பிரசங்கத்திலே நீங்க சொன்ன வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீங்க தெளிவாய் இடைபடுவதற்காக நன்றிப்பா. அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. என்னை அழைத்த இயேசுவின் அன்பு மாறாதது, என்னை அபிஷேகித்த இயேசுவின் அன்பு குறையாதது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு அது நிரந்தரமானது. நேசமானவர், பாசமானவர், புரிந்து கொண்டவர், என்னை அறிந்து கொண்டவர். நேசமானவர், பாசமானவர், புரிந்து கொண்டவர், என்னை அறிந்து கொண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பகலிலே சூரிய வெளிச்சத்துல இருந்தாலும் இரவு நேரம் வந்தவுடன் என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுல இருக்கிற எலக்ட்ரிக் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளாக நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம். ஒரு சின்ன தீக்குச்சியினுடைய வெளிச்சம் இருளை நீக்கி கண்டிப்பாக அங்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துவிடும். நம்முடைய வீடுகள்ல கூட நம்ம கரண்ட் கட் ஆகி திரும்ப வரும்போது நம்ம பாருங்க, நம்முடைய முகத்திலே நம்மையும் அறியாமலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஏன்? நம்மளால இருட்டுக்குள்ள உட்கார்ந்து எந்த வேலையுமே என்ன செய்ய முடியாது, ஃப்ரீயா செய்ய முடியாது. நாம் எந்த ஒரு காரியத்தையுமே வேகமாக செய்து முடிக்க முடியாது. அது போலத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரம தகப்பன் இயேசு விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை அவர் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சம் அநேகருடைய இருளை போக்கி அவங்களையும் கிறிஸ்துவினிடமா என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். ஆனால் நாம் அப்படி இருக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு உன்னத பொறுப்பை தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் இயேசுவை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற எந்த காரியங்களுமே நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. உலகத்தோடு உலகமாய் மற்றவர்களைப் போல ஒத்து வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு தேவ பிள்ளைகள் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய பாவங்கள் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? தேவனிடத்திலே வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து அநேகர் அந்த கிறிஸ்துவனிடத்திலே வருவதற்கு நாம் ஒரு மூல காரணமாய் நாம் இருக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, இருளின் கிரியைகளாகி இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான பாவங்கள், காரியங்கள் நம்மை நெருங்க விடாமல் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாய் நம்முடைய பரம தகப்பன் இயேசுவை நாம் சந்தோஷப்படுத்துவோம். அந்த சந்தோஷம் அநேகரை என்ன செய்ய ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம். கிறிஸ்துவை உடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தின் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், இருளின் காரியங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட கூட நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களிடத்திலே இருளாகிய பாவங்கள் எதுவும் வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு அது இடரலா இராதபடிக்கு நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், அநேகரை உம்மண்டை சேர்க்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யும்.
உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.